உங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு உங்க பிரயாணத்தை தொடங்குங்க, கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் ஜெபத்தோடு தன் பிரயாணத்தை தொடங்கினான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஜெபத்தோடு விசுவாசத்தோடு இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் பிரயாணத்தை தொடங்குறீங்க. இந்த நாள் முடிக்கிறதுக்குள்ளாக என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஆபிரகாம் அவனை நம்பி 10 ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புகிறான். 10 ஒட்டகத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தன் வருகிறான். அதே பிரயாணத்துல கர்த்தர் அவன் விசுவாசத்தோடு பிரயாணத்தை தொடங்குகிறார். எந்த பெண்ணும் தெரியாது, தன் எஜமானுடைய மகனுக்கு எங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கிறான் தெரியாது. ஜெபத்தோடு கிளம்புகிறான், அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கால் எடுத்து வைங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிளை நீங்க பாப்பீங்க. பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குது. மருத்துவமனையில வியாதியோட பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தொட்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் ரெடி பண்ணி வச்சுட்டார். நீங்க கன்ஃபார்மா பாப்பீங்க. உங்க கண் பார்க்கும், வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. என் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிறார்.